வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஜனாதிபதியாக இருந்தது கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். வரிய போட்டோ பாருங்க. எல்லாம் கொஞ்சம் சரி. மேடம் விடுங்கடா அப்படியே நிகழ்வோடு மிக எளிமையான நிகழ்வாக ஆயினும் என்னுடைய மரபு சமய காரணத்தோடு நிகழ்வுகளை தொடர்ந்தது. அந்த வகையில் அனைத்து மத தலைவர்களும் மத குடும்பங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னர் நாங்கள் பின்னால் மீட்டிங் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதரும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை என்பது. மத பெரியோர்களே, இன்று வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றிருக்கின்ற திரு நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சிறந்த பணியாற்றி மக்கள் எவ்விதமான இடையூறுகளையும் சந்திக்காமல் வடக்கு மாகாண மக்களை காப்பாற்றுகின்ற பாரிய பொறுப்பை இறையருளாலும் தர்மத்தின் அடிப்படையில் ஏற்றிருக்கின்றார்கள். அவருடைய பணி சிறக்க இறைவனை பிரார்த்திப்பதோடு நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்ற பாரதியாரின் வார்த்தை என்றும் நீதியோடு, என்றும் நேர்மையோடு, என்றும் அன்போடு உயர்ந்த பதவியை அலங்கரிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி அமைக்கிறேன்.
الله الصمد لم يلد ولم يولد ولم يكن ஓ அங்க மீட்டிங் Thank you. Meeting அடுத்து பாருங்க நாளை போடு வேறு டாக்டர் சொல்லுங்க சரி 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 நான் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆனந்தராக பதவியேற்றுக் கொண்டேன். இதற்காக முதல் அதிபதி ஜனாதிபதிக்கு நான் நன்றி கூறுகிறேன். நான் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன். எந்த ஒரு மாற்றத்தை உணர்கிறேன். ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை 100% அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம். அவர்களுடைய கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம். ஊழலை ஒழித்து ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம். அதேமாதிரி ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்தது நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அதேமாதிரி ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுபட நாங்கள் கூறின ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று